கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 145 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எபேசியர் 2 அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களிலே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒவ்வொரு நாளும் நம் மீது அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே, அன்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனிடத்தில் அன்பு கூறும் போது, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வசனங்களுக்கு கை கொண்டு வாழும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோமா? அவரை நேசிக்கிறோமா? அவரை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். உன்னை போல் பிறனையை நேசி என்றார். அன்பு கூறுகிற பிரதான கற்பனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறை மட்டும் நமக்கு அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கரங்களில் இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம் மீது அன்பாய் இருக்கிறார். அவருடைய அன்பினாலே, அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். எதற்காக? நற்கிரியைகள் செய்ய, நன்மைகள் செய்ய. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நாம் நேசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறை மட்டும் நமக்கு அவர் இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பங்களிலே 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோவேல் 2 அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்களிலே, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தை கிழித்து உணர்வடைந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நம்முடைய பாவங்களை உணர்ந்து, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை உணர்ந்து உபவாசத்தோடும் அழுகியோடும் புலம்பலோடும் தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது, மனம் திரும்பும் போது, நம்முடைய தவறுகளை உணர்ந்து தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நமக்கு தேவை. அவருடைய இரக்கத்தினாலே நாம் ஜீவனோடு வாழ்கிறோம். மனம் திரும்பும் போது, உணர்வடையும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள, தீங்கான காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் மனம் திரும்புவோம். அவர் இரக்கங்களை கொடுக்க வல்லமை உள்ளவர்.
அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹalleluya. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை மறைக்க கூடாது. தேவ சமூகத்திலே அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும், பாவங்களை விட்டுவிட வேண்டும். அதன் பிறகு தேவன் அவருடைய இரக்கங்களை கொடுக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது பாவங்களை மறைக்க கூடாது, இரண்டாவதாக தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும், மூன்றாவதாக பாவங்களை விட்டுவிட வேண்டும், நான்காவதாக நமக்கு தேவன் இரக்கத்தை கொடுப்பார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு மனம் திரும்பி வாழ்வோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும் போது அவர் அவருடைய இரக்கங்களை கொடுக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறார். ஹalleluya. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கம் மகா பெரியது. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கண்களில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஹalleluya. நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவர். மனதுருக்கத்தோடு நம்மை ஒவ்வொரு நாளும் அரவணைக்கிறவர், ஆற்றி தேற்றுகிறவர். ஹalleluya. மன உருக்கத்தோடு நம்மை வழி நடத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறவர், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிற தேவன். ஹalleluya. வேதத்துல நாம் பார்க்கிறோம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை இயேசு செய்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊருக்கு போனார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் இயேசுடனே கூட போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இங்கே மரித்த ஒரு வாலிபனை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி அற்புதத்தை செய்தார். அவன் தன் தாய்க்கு ஒரே மகன், அவள் விதவையா இருக்கிறாள், கைமண்ணா இருக்கிறாள், திக்கற்ற ஒரு பெண்ணா இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து அவள் மீது மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே திக்கற்றவர்களாய் நாம் இருக்கலாம். இயேசு நம் மீது மனதுருகிற தேவன், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அவர் நீக்குவார். அவர் மனதுருக்கத்தின் தேவன். இங்கே அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, மரித்த அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார், அற்புதத்தை செய்தார். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், மனதுருக்கம் உள்ளவர். அவருடைய கண்கள் மனதுருக்கத்தோடு நம்மை பார்க்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யாருமே இல்லை என்று சொல்லி கவலைப்படாதபடிக்கு நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே சொல்லுவோம். அவர் நம்மை நடத்துவார். அவர் உயிரோடு எழுப்புகிற தேவன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்குகிறவர், வியாதியை சுஸ்தமாக்குகிற தேவன். ஒருபோதும் கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருந்து நம்மை அவர் பாதுகாப்பார், தீமைகளுக்கு விலக்குவார், சுகம் தருவார், விடுதலை கொடுப்பார், ஆரோக்கியம் கொடுப்பார். மரண பரியந்து நம்மை நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். ஹalleluya. நம்முடைய கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். ஹalleluya. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தர் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர் என்றும், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும், குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பொறுப்பாமல் இருக்கிறவர் என்றும், நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர். ஹalleluya. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தர் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர் என்றும், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும், குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை
விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், கிருபையும் உள்ளவர். நம்முடைய அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் அவர் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அக்கிரமங்களை மீறுதல்களை மன்னித்து நீடிய பொறுமையோடு நமக்கு அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் மன்னிக்கிற ஒரு தேவன், நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குற்றமுள்ளவர்களை அவர் குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். நம்முடைய தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர், நம்முடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர், அதே நேரத்திலே குற்றத்தை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதே போல அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய மிகப்பெரிய கிருபை நம் மீது இருக்கும்போது எந்த சத்ருவின் கிரியைகளோ பொல்லா போல நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். நம் மீது மனம் இறங்கி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு பயந்து வாழும் போது நம் மீது அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை விட்டு விலகி வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பய உணர்வோடு எதை செய்தாலும் கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நம் பயத்தோடு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்ய யோசிப்போம். கர்த்தர் நமக்கு அவருடைய விலையேற பெற்ற கிருபைகளே, மிகுந்த கிருபைகளே நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் தீமையான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கர்த்தர் பிரியமாய் இருப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கும் போது அவர் கிருபையினாலே நிரப்புவார். மிகுந்த கிருபையினாலே, அன்பினாலே, இரக்கங்களினாலே நம்மை நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய கண்களிலே கிருபைகளை பெற்றுக்கொள்ள அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம் மீது இரக்கமாயிருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மனதுருக்கத்தோடு நம்மை அழாதே என்கிறார். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாதபடியே இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் நம் மீது இரக்கமாய் இருப்பார். நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு நம்மை அரவணைத்துக் கொள்வார். மிகுந்த கிருபையினாலே நம்மை நிரப்பி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எந்த சத்ருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ தொடாதபடிக்கு வேலையடைத்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அழிவுக்கு தப்பித்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே மே துதிக்கிறோம், வல்லவரே மே துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மே துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து செபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிக்கப்படுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியின் அக்னியின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பார்த்தோடு சிப்பிக்கிறார்களோ என் தேவன் மனமுறைங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற நேரத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு மனதுரங்குவீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயார் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாற்றுக்குள்ளே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைகளே அர்ப்பணிக்கிறோம். கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தின் இறுதிக்குள் நாங்கள் வந்துட்டோம்ப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வந்த போதும் நீர் எங்களை கைவிடாமல் கரம் பிடித்து எங்களை பாதுகாத்தீரே, வழி நடத்தினீரே. அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு மாதமும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி நன்றி நன்றி. முழு இருதயத்தோடு மக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்ரு கொண்டு இருக்கிற எல்லா தடைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மரண பரியந்தம் எங்களை வழி நடத்துகிற தேவன் நீரே, எங்களுக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர். உள்ளம் கைகளிலே எங்களை வரைந்து வைத்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எந்த சத்ருவின் கிரியைகளோ சதிகளோ நாசமோசங்களை தொடாதபடிக்கு வெளியடைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைகளே அர்ப்பணிக்கிறோம். கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.